யார் தமிழர்? தமிழ் மொழிய தெளிவா பேசினா தமிழரா? தென்னாப்பிரிக்கா நாட்டுக்கு கரும்பு விவசாயிகளா பிரிட்டிஷ் காலத்துல போன தமிழர்களோட இப்ப இருக்கிற சந்ததிக்கு சுத்தமா தமிழ் பேச தெரியல. அவங்க தமிழரா? இல்ல தமிழ்நாட்டுல தலைமுறைகளா வாழ்ந்து இருக்கிற இந்த மக்கள் தமிழரா? யார் தமிழர்? வாங்க அலசுவோம். நான் கலைச்செல்வன். இது கதாகுரு. மெட்ராஸ் பிரசிடென்சி. இப்ப நாம சொல்ற தமிழ்நாடு, கேரளா, ஆந்திரா, கர்நாடகம், அப்புறம் ஒரிசா மாநிலங்கள் இணைஞ்ச பகுதி. இதுல மைசூர், புதுக்கோட்டை, திருவிதாங்கூர் சமஸ்தானங்களை தவிர்த்த பகுதிகளை, அதாவது இந்த மன்னர்கள் பிரிட்டிஷ் ஆட்சிக்கு கீழே இருந்தாலும் அதன் ஆளுகை மெட்ராஸ் பிரசிடென்சி, அதாவது மதராஸ் மாகாணத்துக்கு கீழே இல்லைங்கிறது இங்க குறிப்பிடத்தக்கது. இதனால அந்த நாட்கள்ல பல தெலுங்கர்கள் தமிழ்நாட்டிலையும் தமிழர்கள் தெலுங்கு தேசத்திலையும் வாழ்ந்தாங்க. அதே மாதிரி மலையாளி, கன்னடர்களும் மாறி மாறி வாழ்ந்துகிட்டு இருந்தாங்க. சுதந்திரத்துக்கு பின்னாடி மொழி வாரி மாநிலமா பிரிக்கப்பட்ட நேரத்துல தமிழ் தவிர மத்த மொழி பேசக்கூடியவங்க அவங்கள நாம வெளியேற்றல. அதே மாதிரி மற்ற மாநிலங்கள்லயும் வேறு மொழி பேசக்கூடியவர்களை மக்கள் வெளியேற்றல. இந்திய பிரிவினை, அதாவது இந்தியா பாகிஸ்தான் பிரிக்கப்பட்ட நேரத்துல கூட வலுக்கட்டாயமா யாரும் யாரையும் வெளியேற்றல. மக்கள் விரும்பி தங்களோட இடங்களுக்கு இடம் மாறினாங்க. மொழி வாரியா மாநிலங்கள் பிரிக்கப்பட்டாலும் எல்லா மக்களும் தங்களை இந்தியர்களா தான் உணர்ந்தாங்க. ஒரே மொழி பேசுற மக்கள் தங்களை ஆந்திராவாகவும் தெலுங்கானாவாகவும் பிரிச்ச வரலாறையும் சமீபத்தில் நாம் பார்த்திருக்கிறோம். அப்படியே இன்னும் வரலாற்றுக்கு கொஞ்சம் பின்னாடியே போனா ஆங்கிலேய தொல்லியல் துறை அதிகாரியான சர் ஜான் மார்ஷல் 1924 வருஷம் செப்டம்பர் 20 ஹரப்பா, மொஹஞ்சதாரோ மாதிரி இடங்கள்ல நடந்த அகழ்வாராய்ச்சி பத்தின அறிக்கையை வெளியிட்டாரு. அந்த அறிக்கையில திராவிடர்கள் பின்பற்றி வந்ததுதான் சிந்து சமவெளி நாகரிகம், அதுக்கான சாத்திய கூறுகள் நிறைய இருப்பதா சொன்னாரு. சர் ஜான் மார்ஷலோட அறிக்கை வெளியாகி 100 வருஷங்கள் ஆகுது. இத கொண்டாடுற விதமா சர் ஜான் மார்ஷலுக்கு சிலையை திறக்க தமிழக அரசு உத்தரவிட்டு இருக்கு. சர் ஜான் மார்ஷலோட இந்த கண்டுபிடிப்பு சிந்து வெளி பண்பாட்டோட ஆழத்தையும் அகலத்தையும் உலகத்தோட பார்வைக்கு கொண்டு போய் சேர்த்துச்சு. திட்டமிட்டு வடிவமைக்கப்பட்ட நகரங்கள் அந்த பரந்த பகுதி முழுசும் ஒரே நீல அகல பர்பன் விகிதத்தில் இருந்த மிக துல்லியமான செங்கற்கள், விரிவான வடிகால் வசதிகள், பெரிய குளியல் இடம், தானிய களஞ்சியம், மென் கற்களாலான முத்திரைகள், செதுக்கப்பட்ட உருவங்கள், குறியீடுகள், மிக சிறப்பா ஒழுங்கமைக்கப்பட்ட வரி வடிவங்கள்னு பல்வேறு அகழ்வாய்வு பொருட்கள் மூலமா வெளிப்பட்ட சிந்து வெளி பண்பாடு பண்டைய காலத்தோட ஆவணமா பார்க்கப்படுது. ஹரப்பாவுக்கும் மொஹஞ்சதாரோவுக்கும் இடையில சுமார் 500 கிலோமீட்டர் தூரம் இருக்கும். ஆனா அவை தனித்தனியான கலாச்சாரம் இல்ல, ஒரே கலாச்சாரத்தோட இருவேறு பகுதிகள். ரெண்டுக்கும் இடையில பொதுவான ஒரு வர்த்தக மொழி இருக்குதுன்னு தெரிய வருது. இந்த கண்டுபிடிப்புக்கு முன்னாடி வர, ஏன் இப்போது வர இந்திய நாகரிகமே வேதகால நாகரிகம் தான். ஏன் பாவட புத்தகங்கள்ல கூட அப்படிதான் சொல்லப்படுது. ஆனா வேத காலங்கள்ல சொல்லப்படுகிற அஸ்வமேத யாகம், அதாவது குதிரைய அடிப்படையா வச்சு செய்யப்படுற யாகம்னு சொல்லப்படுது. ஆனா குதிரை சம்பந்தப்பட்ட எந்த அகழ்வாராய்ச்சி தடையுமோ இதுவரை கண்டுபிடிக்கவே முடியல. அதே மாதிரி மத்திய அரசு சிந்து சமவெளி நாகரிகத்தை பெயர் மாத்தி சிந்து சரஸ்வதி நாகரிகம்னு சொல்லுது. ஆனா சரஸ்வதின்னு ஒரு நதி ஓடுன எந்த தடையும் இதுவரை கிடைக்கல. அது எங்கன்னு கேட்டா அப்போச்சு இப்ப வறண்டு போச்சுன்னு பதில் வருது. சரி, அறிவியல் பூர்வமா இல்ல
அகழ்வாராய்ச்சி ஆதாரங்கள் ஏதாவது இருக்கான்னு கேட்டா அதுக்கும் பதில் இல்ல. அதையும் மீறி கேட்டா சாமி கண்ணை குத்திடும்னு பதில் சொல்றாங்க. சரஸ்வதி நதி ரிக்வேதத்துல நதி ஸ்துதி, அதாவது நதி வணக்கம் பகுதியில குறிப்பிடப்பட்டுள்ளது. மார்க்ஸ் முல்லர் மாதிரி ஆய்வாளர்கள் இதை காகர் கக்ரா நதியா இருக்கலாம்னு சொல்றாங்க. இன்னும் சிலர் தெற்கு ஆப்கானிஸ்தான்ல இருக்கிற ஹேல்மந்த் நதியா இருக்கலாம்னு சொல்றாங்க. இன்னும் சில ஆராய்ச்சியாளர்கள் அவங்க புறப்பட்டு வந்த தற்போதைய ஈரான்ல அவங்க கடவுள் பிரம்மாவோட மனைவி சரஸ்வதியை குறிக்கிற நதியா இருக்கலாம்னு சொல்றாங்க. அதாவது ஆபிரகாம் அவரோட மனைவி சாராள், அதாவது பிரம்மா அவரோட மனைவி சரஸ்வதின்னு பெயர் மாறி இருக்கலாம்னு சொல்றாங்க. இந்த ஓடாத சரஸ்வதி நதி தான் உத்தரப்பிரதேச மாநிலத்தில் இருக்கிற அலகாபாத், அதாவது தற்போதைய பிரயாக்ராஜ்ல திரிவேணி சங்கமம்ங்கிற இடத்துல, அதாவது கங்கை யமுனை நதிகளோட இந்த சரஸ்வதி ஆறும் வந்து கலப்பதா நம்பப்படுது. 12 ஆண்டுகளுக்கு ஒரு முறை கும்பமேளா நிகழ்ச்சியும் அங்க நடக்குது. சரி, சரஸ்வதி நதி இருந்ததுன்னு நாமும் நம்புவோம். அது எப்படி காணாம போச்சு? ஆதாரம் கேட்டா வேத நூல்கள் சொல்றபடி சரஸ்வதி நதி வறண்டு போனது பத்தின குறிப்புகள் ரிக் அப்புறம் யஜுர் வேதத்துல 6வது மண்டலத்துல சொல்லப்படுதுன்னு சொல்றாங்க. சரஸ்வதி சப்தா பாகினின்னு அதுல குறிப்பிடப்பட்டிருக்கு. அதாவது அதுக்கு 7 துணை நதிகள் இருந்ததாகவும் பின்னாடி சரஸ்வதிக்கு 5 துணை நதிகள் இருந்ததாகவும் குறிப்பிடப்பட்டிருக்கு. ஆனா வேதத்துல சொல்லப்பட்டது மட்டுமே ஆதாரமா எடுத்துக்க முடியுமா? இது சம்பந்தமா டாக்டர் KN தீக்ஷித் சட்லஜ் அப்புறம் யமுனை முதல்ல சரஸ்வதியோட துணை நதிகள்னும் பின்னாடி இந்த 2 நதிகளும் அதோட போக்க மாத்திக்கிட்டு அப்புறம் சரஸ்வதி நதி வறண்டு போக தொடங்கிச்சின்னு சொல்றாரு. சரஸ்வதி நதியோட இந்த வறண்ட படுக்கை அதோட கரையில உள்ள நாகரிகத்தையும் பாதிச்சது. அதோட அந்த நாகரிகத்தோட அழிவுக்கும் காரணமாச்சு. இது எல்லாம் தண்ணி மேல எழுதப்பட்ட கதைகளாகவே இருக்கு. இதுக்கு எந்தவித பெரிய ஆதாரமும் இல்ல. இப்படி இருக்கும் நம்பிக்கையில மட்டுமே இருக்கிற சரஸ்வதி நதியை கண்டுபிடிக்க பல கோடிகளை கொட்டது மத்திய அரசு. இதோட உச்சகட்டமா ஹரப்பா நாகரிகத்தோட பெயர் சிந்து சமவெளி நாகரிகம்னு சொல்லப்பட்டத சிந்து சரஸ்வதி நாகரிகம்னு தேசிய பாடத்திட்டமான NCERT பாட புத்தகங்கள்ல கூட மாற்றப்பட்டிருக்கு. வேத இலக்கியங்கள்ல குறிப்பிடுற இந்த சரஸ்வதி நதிக்கு வரலாற்று நம்பகத்தன்மையை வழங்க வரலாற்று அறிஞர்கள் தயாராகவே இல்லை. ஏன்னா அதுக்கு அறிவியல் பூர்வமாகவோ இல்ல அகழ்வாராய்ச்சி ரீதியாகவோ எந்த ஆதாரமும் இப்ப வர இல்லைங்கிறது தான் நிதர்சனமான உண்மை. ஒரு பக்கம் வேத நாகரிகத்துக்கான சரஸ்வதி நதியும் கிடைக்கல, அஸ்வமேத யாகத்துக்கான குதிரை எச்சமும் கிடைக்கல. சரி, அப்படியே ஒரு ஜம்ப் சிவகங்கை மாவட்டம் கீழடிக்கு வருவோம். குதிரை எச்சம் கீழடி அகழ்வாராய்ச்சியில கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு. இப்படி குதிரையோட எலும்புகள் கிடைச்சிருப்பது தென்னிந்திய தொல்லியல் ஆய்வுல மிக முக்கியமானதா சொல்லப்படுது. இதுவரை சங்ககால இலக்கியங்கள் எல்லாம் மிகைப்படுத்தின ஒண்ணு. அது முழுசும் கற்பனைன்னு சொன்னாங்க. ஆனா அத பொய்யாக்குற வகையில கீழடியில நடத்தப்பட்ட அகழ்வாராய்ச்சி அதுல கிடைச்ச நகர நாகரிகத்தோட எச்சங்கள் நம்ம மட்டும் இல்ல உலகத்தையே ஆச்சரியப்படுத்துது. அதாவது சங்க பாடலான பட்டினப்பாலையில குதிரை குறிப்பிடப்பட்டிருந்தாலும் அதோட எச்சங்கள் முதல் முறையா கீழடியில கிடைச்சது. சங்க காலத்தோட உண்மைத்தன்மைய இப்போ நமக்கு பறைசாச்சுது அந்த எச்சங்கள். இப்போ கீழடி துல்லியல் தளம் இருக்கிற இடத்துல ஒரு காலத்துல வைகை நதி ஓடி இருக்கணும். அப்புறம் நதி தன்னோட பாதையை மாத்தினதுனால அங்கிருந்த வண்டல் மண் காரணமா செருவி மிக்க விளைநிலமா கீழடி மாறி இருக்கணும். வைகை கீழடியிலிருந்து வடக்குல சுமார் 2 கிலோமீட்டர் தூரத்துல தான் இருக்குதுங்கிறது இங்க குறிப்பிடத்தக்கது. இங்க கிடைக்கிற உயிரியல் எச்சங்கள் அதை ஆய்வு செஞ்சப்ப அதுல குறிப்பிடத்தக்க அளவுல நெற்பயிரோட எச்சங்கள் அப்புறம் உமி கிடைச்சிருக்கு.
இதை வச்சு பார்க்கிறப்ப பெரிய அளவுல நெற்பயிர் விவசாயம் செய்யப்பட்டிருப்பதா தெள்ள தெளிவா தெரியுது. கீழடியில கிடைச்ச விலங்குகளோட எச்சங்களை பூனேவில் இருக்கிற டெக்கான் கல்லூரிக்கு அனுப்பி வச்சு ஆராயப்பட்டதுல பல்வேறு வகையான விலங்குகள் கீழடி பகுதியில வளர்க்கப்பட்டிருக்குன்னு தெரிய வருது. அதாவது பசு, காளை, எருமை, ஆடு, பன்றி, நாய் மாதிரி வீட்டு விலங்குகளும், நிலான்மான், மரியமான், புள்ளிமான் மாதிரி மான் இனங்களும் அங்க இருந்திருக்குன்னு தெரிய வருது. ஆனா கீழடியில கிடைச்ச விலங்கு ஆதாரத்திலேயே ரொம்ப கவனிக்கத்தக்கது குதிரையோட எலும்பு எச்சம் தான். கீழடியில இருந்த மக்கள் குதிரைகளை வளர்த்த ஆதாரங்கள் கிடைச்சிருக்குது. தொல்லியல் ரீதியா இது ரொம்ப முக்கியமானதா பார்க்கப்படுது. நீரின் வந்த நிமிர் பரிப்புறவியும், காலின் வந்த கருகரி மூடையும், வடமலை பிறந்த மணியும், பொன்னும் குடமலை பிறந்த ஆரமும் அகிலும் இந்த சங்ககால பாடலான பட்டினப்பாலை, அதாவது கடல் மூலமா கொண்டு வரப்பட்ட வேகமாக போகக்கூடிய நிமிர்ந்த குதிரைகள், சரக்கு வண்டியோடு கொண்டு வரப்பட்ட மிளகு மூட்டைகளும், வடமலையில் இருந்து வந்த தங்கமும், மேற்கு மலைகள்ல இருந்து வந்த சந்தனமும் அகிலும் அப்படிங்கிற மாதிரி இந்த பாடலோட பொருள் போகுது. ஆனா தமிழ்நாட்டில் மட்டும் இல்ல, தென்னிந்தியாவிலேயே தொல்லியல் தளங்கள்ல குதிரைகள் வளர்த்ததற்கான ஆதாரங்கள் மிக குறைவா கிடைச்சிருக்கு. ஆந்திர பிரதேசத்தில் உள்ள வரலாற்று ஆரம்ப கால தொல்லியல் இடம் குட்டிரேலுவில் நடந்த தொல்லியல் ஆய்வில் சமீபத்தில் குதிரை இருந்ததற்கான சான்றுகளும் கிடைச்சிருக்கு. இந்த பின்னணியில பார்க்கிறப்ப குதிரைகள் சங்ககால பாடலான பட்டினப்பாலையில சொல்ற மாதிரி வெளிநாடுகள்ல இருந்து இறக்குமதி பண்ணப்பட்டிருக்கணும். கீழடி அகழ் ஆய்வுல மொத்தம் 2447 பானை ஓட்டு கிறுக்கல்கள் கிடைச்சிருக்கு. பல தமிழ் பிராமி எழுத்துக்களும் கிடைச்சிருக்கு. அதாவது சாதாரண மக்கள் பயன்படுத்துற பானையில அதன் ஓடுகள்ல எழுத்துக்களை பார்க்கிறப்ப அங்க சாதாரண பொதுமக்கள் கூட கல்வி அறிவில அதிகமா தலச்சோங்கி இருந்தது தெரிய வருது. வைகை நதி கரையில அமைஞ்ச ஒரு நகர நாகரிகத்தோட ஆரம்ப கட்ட தகவல்களை மட்டுமே இந்த தொல்லியல் ஆய்வு முடிவுகள் கொடுத்திருக்கு. அந்த தொல்லியல் தளத்துல மேலும் பல ஆய்வுகளை செஞ்சா இன்னும் நிறைய விடயங்களை நமக்கு அள்ளித்தரும். இந்த கீழடி தொல்லியல் ஆய்வுகளை மேற்கொண்டவர் தொல்லியல் துறையோட அமர்நாத் ராமகிருஷ்ணன். இவரோட தலைமையில தான் கீழடி அகழ்வாய்வு நடந்துச்சு. ஆனா இந்த அகழ்வாராய்ச்சியில தமிழக அரசு பணம் ஒதுக்கி தற்போது பண்ணிக்கிட்டு இருக்கு. ஒரு பக்கம் இல்லாத சரஸ்வதி நதியை தேடி பல கோடிகளை ஒதுக்கின மத்திய அரசு தமிழர் வரலாற்றுக்கான கீழடி நாகரிகத்தை தேடுறதுல எந்த முயற்சியும் ஈடுபடுறது இல்ல. அமர்நாத் ராமகிருஷ்ணனையும் அஸ்ஸாம் மாநிலத்துக்கு இடம் மாத்திச்சு. இப்ப மறுபடியும் ஒரு ஜம்ப் ஹரியானா மாநிலத்தில் இருக்கிற ராக்கிகடி இசார் மாவட்டத்தோட மேற்குல காக்கர் ஆற்றோட சமவெளியில இருக்கிற பண்டைய தொல்லியல் நகரம். சிந்துவெளி நாகரிகத்திற்கு முந்தைய காலத்தோட எச்சங்கள் இருக்கிற இத்தொல்லியல் களம் தில்லியில இருந்து வடமேற்கே 180 கிலோமீட்டர் தொலைவில் இருக்கு. 80ல இருந்து 105 ஹெக்டேர் பரப்பளவு கொண்ட ராக்கிகடி இந்த தொல்லியல் களம் அரப்பா அப்புறம் மகஞ்சாதாரம் தொல்லியல் களங்களை விட மிக பெருசு. இதோட காலம் சுமார் கிமு 6420 இருந்து 6230, அப்புறம் கிமு 4470 இருந்து 4280 ஆண்டுகள் இருக்கிறதா கணிக்கப்பட்டு இருக்கு. 2000வது வருஷம் நாம முன்னாடி பார்த்த இந்தியல் தொல்லியல் ஆய்வகத்தோட கண்காணிப்பாளர் கி அமர்நாத் ராமகிருஷ்ணன் அகழாய்வு செஞ்சப்ப அங்க ஒரு பெண்ணோட எலும்புக்கூட்டை கண்டுபிடிச்சாங்க. இந்த எலும்புக்கூடு தற்போதைய தேசிய அருங்காட்சியகம் புதுடெல்லியில காட்சிக்கு வைக்கப்பட்டிருக்கு. இந்த ராக்கிகடியில நடந்த தொல்லியல் ஆய்வுல இதுவரை 11 மனித எலும்புக்கூடுகள் அப்புறம் பல தொல்லியல் பொருட்கள் கண்டெடுக்கப்பட்டிருக்கு. கண்டெடுக்கப்பட்ட மனித
எலும்பு கூடுகளை மரபணு சோதனை செய்ய தென் கொரிய நாட்டோட சியோல் தேசிய பல்கலைக்கழகத்துக்கு அனுப்ப வச்சாங்க. இத்துல்லியல் காலத்துல கண்டெடுக்கப்பட்ட மனித எலும்பு கூடுகள்ல இரண்ட மரபணு சோதனை செஞ்சதுல அந்த மரபணுக்கள் தமிழ்நாடு அப்புறம் கேரள மலைக்காடுகள்ல வாழுற இருளர் பழங்குடி மக்களோட மரபணுவோட ரொம்ப ஒத்து போகுதுன்னு தொல்லியல் ஆய்வாளர்கள் கண்டுபிடிச்சிருக்காங்க. அப்புறம் இந்த மரபணுக்கள் ஆரியர்களோட மரபணுவோட கொஞ்சம் கூட ஒத்து போகலன்னு ஆய்வுல தெரிய வருதுன்னு சொல்லி இருக்காங்க. ஆக மொத்தத்துல யார் தமிழர்? இது ஒரு அரசியல் கேள்வி மட்டும் இல்ல, இது ஒரு ஜியோ பொலிட்டிக்கல் கேள்வி. இங்க இப்ப பகிரப்பட்ட விஷயத்தோட யார் தமிழர்ங்கிற கேள்விக்கான விடைய உங்க அனுமானத்துக்கே நான் விட்டு விடுறேன். இந்த காணொளி பிடித்திருந்தால் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்து உங்கள் ஆதரவை தெரிவியுங்கள். நீங்கள் கொடுக்கும் ஒரே ஒரு லைக் இந்த காணொளி பல பேருக்கு சென்றடைய ஒரு வாய்ப்பாக அமையும். இந்த காணொளியை உங்கள் நண்பர் உறவினர்களுக்கு ஷேர் செய்து இந்த காணொளியை காண உதவி செய்யுங்கள். மீண்டும் ஒரு காணொளியில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.